கடைசி காலத்துல ஞானத்துக்கு ஏன் இவ்வளவு மரியாதை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் பல நூற்றாண்டுகளா அவங்களுக்கு வந்து சக்தியான நாடுகள், இல்லாட்டி வந்து சக்தியான மனிதர்கள், வளமிக்க நாடுகள், வளமிக்க மனிதர்கள், யாரு செல்வ செழிப்பா இருந்தாங்க, இவங்களுக்கு வந்து உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, யார் ரொம்ப அட்வான்ஸ்ட்? எந்த நாடு தொழில்துறையிலையும், அவங்களோட ஞானம் சார்ந்த விஷயங்கள்லையும், நாலேஜ்ல யார் நாலேஜ்ல இம்பார்ட்டன்டா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எனக்கு ஞாபகம் சரியா இருக்குமானா, நாலேஜ் எக்கனாமிங்கிறத பத்தி பேசினோம். நாலேஜ் எக்கனாமினா என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். 31வது எபிசோட்ல நம்ம ஆப்பிள்ங்கிற நிறுவனத்தை பத்தி பார்த்தோம். நம்ம எம்கேப்லாம் பத்தி பேசினோம். எம்கேப்லாம் என்னங்கிறதெல்லாம் பத்தி பேசினோம். அவங்களுடைய சொத்து மதிப்பு எதை பேஸ் பண்ணியிருக்கு? எதை பேஸ் பண்ணியிருக்கு? மேபி ஒரு ரெஃபரன்ஸுக்கு அதுல 31வது எபிசோட்ல 8வது நிமிஷத்துல இருந்து 15வது நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு, அதை பேக்ரவுண்டா வச்சு இதை கேட்டாங்கன்னா கொஞ்சம் கிளியரா புரியும். நம்ம அப்ப பேசினபடி ஆப்பிளுடைய எம்கேப் சந்தை மதிப்புங்கிறது க்ளோஸ் டு $3.7 trillion, 3.7 லட்சம் கோடி டாலர். அதை 85 ஆல இன்டூ பண்ணாங்கன்னா நம்ம ரூபாய்க்கு என்ன மதிப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ராக்சிமேட்லி ஒரு 2.25 கோடி 3 கோடி கோடி அந்த மாதிரி வரும் அப்ராக்சிமேட்லி நம்ம ரூபாய்க்கு. இவங்களுடைய 2023 ரிப்போர்ட் எடுத்து நான் படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுல அவங்க ஒன்று போட்டிருக்காங்க, பிபி அண்ட் இன்னு சொல்றாங்க அக்கௌண்டிங்ல. பிபி அண்ட் இனா என்னன்னா பிளான்ட், ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட். இதுதான் டான்ஜிபிள் அசட்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அக்கௌண்டிங்ல. டான்ஜிபிள் அசட்னா என்னன்னா கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்க அசட்ஸ். பிளான்ட்னா அவங்களோட கம்பெனி, அந்த அந்த ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அவங்க அசையா சொத்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அசையா சொத்துக்கள். கரெக்ட். ஓகே. அசையா சொத்துக்கள், வாகனங்கள், அவங்களோட டேட்டா சென்டர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்கல்ல, அது விசிபிள் அசட்ஸ். விசிபிள் அசட்ஸ். ஓகே. இது சிம்பிளா எல்லாருக்கும் புரியணும். தொட்டு பார்க்குற மாதிரி இருக்க அசட்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஓகே. வெறும் இந்த 3.7 ட்ரில்லியன் சொன்னேன் இல்லையா, அதுல வெறும் 10% தான் இது. ஓகே. வெறும் 10% தான். மீதி 90% எதுக்கு வேல்யூ இருக்கு? ஸோ அவங்ககிட்ட நம்ம பார்க்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அசட்ஸ் எல்லாம் பார்த்தா 10% இருக்கு இந்த சொத்து மதிப்புல. ஆமா, அந்த எம்கேப்ல எம்கேப்ல இந்த பிபிஇ, பிளான்ட், ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட், கண்ணுக்கு தெரியுற டான்ஜிபிள் அசட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். மீதி 90% அப்ப இதுதான் வேல்யூ. ஓகே. அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று வந்து அந்த பிராண்ட் வேல்யூ. பிராண்ட் வேல்யூனா என்னன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் யூசர்ஸ் வந்து 3/4 பேருக்கு மேல ஆப்பிளோட ரிங்டோனே மாற்ற மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? டிஃபால்ட் ரிங்டோன் ஒன்று இருக்கும் ஆப்பிள். ஆமா. அதை மாற்றவே மாட்டாங்க. ஏன் நாங்கள் ஆப்பிள் வச்சிருக்கோன்றது அந்த ரிங்டோனை வச்சு கண்டுபிடிக்கணும். தெரியறதுக்கு தானே வாங்கினது. ஓகே.